முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை வழிகாட்டுதலின்படி தி லீடர் அமைப்பின் சார்பில் சென்னை ராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் போதையில்லா தமிழகம் என்ற குறிக்கோளின் முதல் படியாக போதையில்லா மயிலாப்பூர் என்ற பதாகைகளை ஏந்தி மயிலை ஜேபி செல்வம் தலைமையில் ராஜா அண்ணாமலைபுரம் சிக்னல் அருகில் இருந்து பொதுமக்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இப்பேரணியில் தி லீடர்ஸ் உறுப்பினர்கள் விக்ரம், ஏழுமலை, பாலாஜி, ராமலிங்கம், எத்திராஜ், சிவா, ரவிக்குமார், கமல், சுரேஷ்குமார் மற்றும் பலர் பங்கேற்றனர். நாயகன், சமத்துவ போராளி, அனைத்து மக்களின் போராளி, ஏழை எளிய மக்களின் போராளி அண்ணாமலை எக்ஸ்-ஐபிஎஸ் அவர்களின் ஆணைக்கிணங்க, சென்னை கிங் ராஜா அவர்களின் சொல்லுக்கிணங்க ஜேபி செல்வம் தலைமையில் இந்த மாபெரும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதையில்லா மயிலாப்பூரை உருவாக்குவோம் என்ற ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறோம். விழிப்புணர்வு பேரணி எடுத்திருக்கோம். மக்கள் பெரும் ஆதரவு தந்திருக்காங்க. சோ இது ஒரு பிள்ளையா சொல்லி மட்டும்தான். வருங்காலங்கள்ல கிளீன் மயிலாப்பூரா ஆக்க போறோம். அது முழுக்க முழுக்க எங்களோட தலைவர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் தலைமையில இந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்குன்ற வழியில இந்த மயிலாப்பூரை நாங்க முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சோ வரும் காலங்கள்ல கண்டிப்பா எந்த போதையும் மயிலாப்பூரை சுத்தி இல்லாதபடி நாங்க முயற்சி எடுப்போம். அதுக்கான எல்லா விஷயங்களும் நாங்க பண்ணுவோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் இங்க இந்த பேரணியில தன்னிச்சையா கலந்துக்கிட்டாங்க. சோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை தலைமையேற்று நடத்தின மயிலை ஜேபி செல்வம் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும். மாறுவோம், மாற்றுவோம், மாற்றம் நம்மிடமிருந்து துவங்கட்டும்.